வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டுல வந்து அப்டேட் பண்ணணும் சில பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது உண்மைதான். என்னன்னா, ஆதார்ல வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா 10 வருஷம் மேல ஆயிடுச்சு இல்லையா? ஒரு சில பேர் வந்து 10 வருஷம் மேல ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் நிறைய பேர் அப்டேட் பண்ணாம இருப்பாங்க. பழைய கால இதெல்லாம். இப்போ ரீசெண்டா பண்றதெல்லாம் கண்டிப்பா வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க ஆல்ரெடி இருக்கிறது கரெக்டா இருந்தா நீங்க வந்து அப்டேட் பண்ணா மட்டும் போதும். ஐடி ப்ரூஃப்லாம் அப்படியே இருந்தா மட்டும் அப்டேட் பண்ணா போதும். நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா நியரஸ்டா இருக்கிற ஆதார் சென்டருக்கு தான் நீங்க பண்ணணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீயா வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்றது வந்து ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கோட லாஸ்ட் டேட் வேலிடேட். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணது வந்து எத்தனை நாள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. 14/6/2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து எப்போ வேணா பண்ணிக்கலாம். 6 மாசத்துக்குள்ள நீங்க எப்போ வேணா பண்ணலாம். ஏன்னா வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகி நீங்க வந்து டாக்குமெண்ட் வேணும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டாக்குமெண்ட் வந்து நம்ம ரீசெண்டா எதனா சேஞ்ச் பண்ணியிருப்போம், எதனா மாத்தணும், டாக்குமெண்ட் நீடா இருக்கிறவங்க எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் செக் வேலிடிட்டி இங்க இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து இது கிளிக் பண்ணீங்களா என்ன ஆகும்னா, இப்போ இந்த லாகின் பேஜ்க்கு போயிடும். இந்த லாகின் பேஜ் போன உடனே என்ன பண்ணணும்னா, உங்களோட யூசர் நேமு, பாஸ்வேர்ட் சாரி ஆதார் நம்பரு, உங்களோட கேப்சா நம்பர் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லும். இதில் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸிட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. உங்களோட ஏஜ் ப்ரூஃபும் மொபைல் நம்பர் இதில் வந்து மேட்ச் ஆகுதான்றது காட்டி விட்டுரும். நீங்கள் கரெக்டாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை இங்க வந்து பார்த்தோன்னா நீடு டாக்குமெண்ட் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க கிளிக் பண்ணீங்களா, இங்க டாக்குமெண்ட்டுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். உள்ள போகும்போது இங்க வந்து என்னென்ன எப்படி சப்மிட் பண்றது அப்படின்னு சொல்றது உங்களுக்கு காட்டிருப்பாங்க. ஃப்ரீயா வந்து டாக்குமெண்ட் எத்தனை நாள் வரைக்கும் பண்ணுறது அவங்களே அது அப்லோட் பண்ணியிருக்காங்க இங்க நோட்டிஃபிகேஷன்ல. இங்க ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் மார்க் ஷீட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி என்ன வேணா சர்டிஃபிகேட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமுக்கு ஐடென்டி ப்ரூஃப்காக வந்து ஒன்று சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி பில்லு, வாட்ரு, கேஸ் பில்லு, பேங்க் பாஸ்புக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி எனி ஒன்று அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுருந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிட்டோம்ல, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து நீ அப்லோட் பண்ணது டாக்குமெண்ட் கேட்குது. இந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த சர்வீஸ் வந்து எப்போ வரைக்கும் ஃப்ரீயா இருக்குன்றது வருது. அதுக்கப்புறம் வந்து இங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் பொறுப்புக்கும் ஏஜ் பொறுப்புக்கும் ரெண்டும் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. இப்போ ஏதாச்சும் நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா வந்து உங்களோட ஆதார் சென்டர் தான் போகணும் அப்படின்றது டீட்டெயில் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் பொறுப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குன்னு கரெக்டானு சொல்லிட்டு வெரிஃபை த அட்ரஸ் டீட்டெயில்ன்றது வெரிஃபை த அபோவ் டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு போக போகுது. இந்த டாக்குமெண்ட்டில் போகும்போது கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருங்க. என்ன டாக்குமெண்ட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இது 3 ஃபார்மேட் கொடுக்கலாம். 2 எம்பிக்குள்ளே கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அங்கே சொன்னோம் இல்லையா, அதே டாக்குமெண்ட்டை தான் இதில் வந்து எல்லாமே இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கைடிங் ப்ரூஃப் கிளிக் பண்ணி இப்போ இதை ஒன்று கிளிக் பண்ணிட்டு அது வந்து டாக்குமெண்ட் வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இது வந்து ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட் வந்து கேட்குது. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சும்மா டம்மியாக தான் கொடுக்குறேன், இது வந்து கன்ஃபார்ம் பண்ணது கிடையாது. இது ஒன்று கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் வந்து இப்போ இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப், இப்போ வந்து இது வந்து ஐடி ப்ரூஃபுக்கு, இது வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து எதுனா ஒன்று கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். நான் வந்து டம்மியாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இங்கே கொடுத்துட்டு அந்த இது வந்து டிக் மார்க் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா டைரெக்டாக சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆகிட்டு இந்த வந்து இந்த எஸ்ஆர்என் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இந்த எஸ்ஆர் நம்பர் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆச்சா இல்லையான்றதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா டம்மிக்காக உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக போட்டிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி வந்து கரெக்டாக இருக்குது. இல்லாதவங்க வந்து இது பயன்படுத்திக்கோங்க. இது சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது எஸ்ஆர்னு போயிடும். அது மறுபடியும் வந்து வெரிஃபை பண்ணி அது கரெக்டாக இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எம்எஸ், மெயிலு,
டீட்டெயிலாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்தீர்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.